தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும், தளபதி விஜய் ரசிகர்களுக்கும், தமிழக மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முடியும்போது செம எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வீடியோவை ஆஃப் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு 2 முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. டீட்டெயிலா பேசலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியா வந்து ஈடுபட போறாங்க. முழு அரசியல் வந்து ஈடுபட போறாங்க. ஸோ ஆகஸ்ட் 3வது வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியில சுற்றுப்பயணம் வந்து செய்ய போகிறார்கள். இதுக்கு முன்பு தமிழகத்துல 2 பெரிய சம்பவம் வந்து நடக்க போகிறது. இந்த 2 பெரிய சம்பவமும் ஒரு பயங்கரமான விஷயமா வந்து தமிழகம் முழுவதும் வந்து பேசப்பட போகிறது. எப்படி வந்து போன ஞாயிற்றுக்கிழமை சென்னை சிவனந்தன் சாலையில வந்து அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக மட்டும் இல்லாம இந்த திமுக அரசுல கடந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் மரணங்கள் வந்து ஆகியிருக்கு. இதுக்கான நீதி வேண்டும், சாரி வேண்டாம் அப்படி சொல்லி போராட்டம் நடத்தினாங்களோ, அந்த போராட்டம் எப்படி வந்து இப்போ வரைக்கும் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த 24 குடும்பங்களை பத்தி வந்து தமிழக மக்கள் பேசுகிறார்களோ, அதே மாதிரி ஒரு போராட்டத்தை அடுத்த வாரம் வந்து நடத்த போறாங்க திரு விஜய் அவர்கள். ஆனா இந்த போராட்டத்தை விட அந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமா இருக்க போகிறது. இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்பட போகிறார்கள். அது யாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்திற்காக. அதாவது பரந்தூர் விமான நிலையத்திற்காக பத்திரப்பதிவு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சில பேர் வந்து பத்திரப்பதிவுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு வந்து பதிவு செய்துட்டு அப்புறமா அடுத்த 5 மணி நேரத்துல அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசும் வந்து போயிருக்கு. ஸோ இந்த சில பேர் வந்து பத்திரப்பதிவு வந்து ஆரம்பித்ததால் வந்து தமிழக மக்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து திமுக வந்து உருவாக்கி இருக்கு. அதனால வந்து பரந்தூர் போராட்டக்காரர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல், அதாவது நேற்றிலிருந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் வந்து போராட்டத்தை அவங்க தீவிரப்படுத்தினாலுமே நியூஸ் சேனல்ஸோட கவனம் அவங்க பக்கம் போகாம வந்து இருக்கு. அவங்களை வந்து சுத்தமா வந்து கவர் பண்ணாம இருக்கு. எப்படி கத்தி திரைப்படத்துல விவசாயிகள் போராட்டம் நடத்தினாலும் அவங்க பக்கம் நியூஸ் சேனல் போகாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப வந்து போய்கொண்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்னாங்க பாத்தீங்களா, பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது. அப்ப விமான நிலையம் வந்து வர மாதிரி இருந்தா நானே போராட்டக்காரர்களை கூப்பிட்டு தலைமை செயலகத்துல சிஎம் ஸ்டாலினை சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது. ஸோ இன்னும் வந்து அடுத்த வாரம், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு வந்து செல்ல போறாங்க. போன டைம் வந்து விஜய் அவர்கள் செல்லும்போது பல கட்டுப்பாடுகள் வந்து இருந்தது. பரந்தூர் ஊருக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் வந்து ஏகனாபுரம் ஊருக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் வந்து விடலை. ஆனா இந்த டைம் வந்து ஏகனாபுரம் ஊருக்குள்ளே போராட்டக்காரர்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் திரு விஜய் அவர்கள் வந்து சந்திக்க போறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து போராட்டக்காரர்களோட உட்கார்ந்து போராட்டம் வந்து நடத்த போறாங்க. இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு ஒரு பெரிய இஷ்யூவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெரிய இஷ்யூவா மாறினா திமுக கவர்மெண்ட் இந்த ஒரு பரந்தூர் ப்ராஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை விஜயால் வந்து இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வைத்து விட்டால், ஸோ விஜய் தான் வந்து பரந்தூர் மக்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் ஆகி விஜய் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான அப்டேட், மாநாட்டு தேதி வந்து அறிவித்து விட்டார்கள். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ள வந்து மாநாடு வந்து நடத்துவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதுக்கான பூஜை வந்து இன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கு மதுரையில. ஸோ வந்து பிரம்மாண்டமான மாநாடுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த மாநாட்டில் வந்து பல தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்துல வந்து அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் பேசப்பட போகிறது. திமுக அரசு விஜயை பார்த்து பயப்படவும் போகிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும், தளபதி விஜய் ரசிகர்களுக்கும், தமிழக மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ முடியும் போது செம எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வீடியோவை ஆஃப் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு 2 முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்
வாதியா வந்து ஈடுபட போறாங்க. முழு அரசியல் வந்து ஈடுபட போறாங்க. ஸோ ஆகஸ்ட் 3வது வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியில சுற்றுப்பயணம் வந்து செய்ய போகிறார்கள். இதுக்கு முன்பு தமிழகத்துல 2 பெரிய சம்பவம் வந்து நடக்க போகிறது. இந்த 2 பெரிய சம்பவமும் ஒரு பயங்கரமான விஷயமா வந்து தமிழகம் முழுவதும் வந்து பேசப்பட போகிறது. எப்படி வந்து போன ஞாயிற்றுக்கிழமை சென்னை சிவனந்தன் சாலையில வந்து அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்காக மட்டும் இல்லாம இந்த திமுக அரசுல கடந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் மரணங்கள் வந்து ஆகியிருக்கு. இதுக்கான நீதி வேண்டும், சாரி வேண்டாம் அப்படி சொல்லி போராட்டம் நடத்தினாங்களோ, அந்த போராட்டம் எப்படி வந்து இப்போ வரைக்கும் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த 24 குடும்பங்களை பத்தி வந்து தமிழக மக்கள் பேசுகிறார்களோ, அதே மாதிரி ஒரு போராட்டத்தை அடுத்த வாரம் வந்து நடத்த போறாங்க திரு விஜய் அவர்கள். ஆனா இந்த போராட்டத்தை விட அந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமா இருக்க போகிறது. இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்பட போகிறார்கள். அது யாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்திற்காக. அதாவது பரந்தூர் விமான நிலையத்திற்காக பத்திரப்பதிவு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சில பேர் வந்து பத்திரப்பதிவுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு வந்து பதிவு செய்துட்டு அப்புறமா அடுத்த 5 மணி நேரத்துல அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசும் வந்து போயிருக்கு. ஸோ இந்த சில பேர் வந்து பத்திரப்பதிவு வந்து ஆரம்பித்ததால் வந்து தமிழக மக்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து திமுக வந்து உருவாக்கி இருக்கு. அதனால வந்து பரந்தூர் போராட்டக்காரர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல், அதாவது நேற்றிலிருந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் வந்து போராட்டத்தை அவங்க தீவிரப்படுத்தினாலுமே நியூஸ் சேனல்ஸோட கவனம் அவங்க பக்கம் போகாம வந்து இருக்கு. அவங்கள வந்து சுத்தமா வந்து கவர் பண்ணாம இருக்கு. எப்படி கத்தி திரைப்படத்துல விவசாயிகள் போராட்டம் நடத்தினாலும் அவங்க பக்கம் நியூஸ் சேனல் போகாம இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப வந்து போய்கொண்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்னாங்க பாத்தீங்களா, பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது. அப்ப விமான நிலையம் வந்து வர மாதிரி இருந்தா நானே போராட்டக்காரர்களை கூப்பிட்டு தலைமை செயலகத்துல சிஎம் ஸ்டாலினை சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது. ஸோ இன்னும் வந்து அடுத்த வாரம், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு வந்து செல்ல போறாங்க. போன டைம் வந்து விஜய் அவர்கள் செல்லும்போது பல கட்டுப்பாடுகள் வந்து இருந்தது. பரந்தூர் ஊருக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் வந்து ஏகனாபுரம் ஊருக்குள்ளே வந்து விஜய் அவர்கள் வந்து விடலை. ஆனா இந்த டைம் வந்து ஏகனாபுரம் ஊருக்குள்ளே போராட்டக்காரர்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் திரு விஜய் அவர்கள் வந்து சந்திக்க போறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து போராட்டக்காரர்களோட உட்கார்ந்து போராட்டம் வந்து நடத்த போறாங்க. இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு ஒரு பெரிய இஷ்யூவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெரிய இஷ்யூவா மாறினா திமுக கவர்மெண்ட் இந்த ஒரு பரந்தூர் ப்ராஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை விஜயால் வந்து இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வைத்து விட்டால், ஸோ விஜய் தான் வந்து பரந்தூர் மக்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் ஆகி விஜய் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான அப்டேட், மாநாட்டு தேதி வந்து அறிவித்து விட்டார்கள். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ள வந்து மாநாடு வந்து நடத்துவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதுக்கான பூஜை வந்து இன்னைக்கு வந்து போடப்பட்டிருக்கு மதுரையில. ஸோ வந்து பிரம்மாண்டமான மாநாடுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த மாநாட்டில் வந்து பல தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்துல வந்து அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் பேசப்பட போகிறது. திமுக அரசு விஜயை பார்த்து பயப்படவும் போகிறது.